இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வந்துடுச்சுங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே அந்த ரேட்லேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK வேணுமா, அதுவும் இருக்குது. 3 BHK அதுவும் இருக்குது. 3 BHK டியூப்ளெக்ஸ் அதுவும் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இருக்குது. அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு A to Z இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காதுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஹாப்பி ஹோம்ஸ் கூட நம்ம இதுக்கு முன்னாடி கொலாப் பண்ணி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், பானு நகர், நம்ம கள்ளிக்குப்பம் இந்த காட்டில் நிறைய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடபழனியில் கூட அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்கமிங் நிறைய ப்ரொபோசல்ஸ் வச்சுருக்காங்க. வில்லிவாக்கத்தில் இப்போ ஒன்று கம்ப்ளீட் பண்ணாங்க. அதனால் நீங்கள் இந்த கடையில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இவங்களால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஒன் டைம் வரும்போது உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்ட்டை கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷன் நீங்களே போய் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதான் வந்து பார்த்திங்கன்னா சூரப்பேட் மெயின் ரோடுங்க. கள்ளிக்குப்பமில் சூரப்பேட் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 2 3 4 5 6 7th ப்ராப்பர்ட்டியில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிஷ் அவந்த்ரா. ஆக்சுவலாக நானே வீடியோ எடுக்க வரும்போது எனக்கு வந்து லிங்க் அனுப்ப சொன்னேன். லொக்கேஷன் அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதெல்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா. அந்த விதத்தில் எனக்கு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இங்கே ஒரு லேண்ட்மார்க் இருக்குது, அதை அனுப்புனாங்க. இன்னும் மெயின் ரோட்டில் இருக்குது, கமர்ஷியலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் தான் வசந்த், அப்படியே உள்ள வாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட். பக்கத்தில் லேண்ட்மார்க் வந்து ஜியோ பெட்ரோல் பங்க்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அம்பத்தூர் ஓட்டியில் கள்ளிக்குப்பமில் இருக்குங்க. கங்கை நகர் 3rd மெயின் ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பத்தூர் சூரப்பட் புழல் அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை வயலட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இந்த ரைட் எடுத்திங்கன்னா ரொம்ப பக்கம் நடந்தே நீங்கள் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஸ்கூல் இருக்குது. இந்த ரோட்லேயே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நர்சிங் காலேஜ் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் கூட இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா உங்களுக்கு தேவைப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கூட என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா பார்க்கலாம், மக்கள் பார்த்துக்கலாம். அம்பத்தூர் எஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக இருக்குது. அதே நேரத்தில் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் அப்படின்னு உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருதுங்க. அம்பத்தூர் ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அம்பத்தூர் எஸ்டேட்டில் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோ 1, MSC டெக்னாலஜி, நம்ம டாடா கம்யூனிகேஷன்ஸ், எஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் கோட்ரேஜ் இருக்குது. அம்பத்தூர் வந்து அந்த காலத்துலேருந்தே தொழில் போயிட்டேங்க. அதனால் இந்த கடை அப்புறம் டிவிஎஸ் லூகாஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் பார்க்க முடியும், பால்கனியில் கூட அண்ணா மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.8 கிரவுண்ட் லேண்ட் ஏரியா அப்ராக்சிமேட்டாக G+2 ஃப்ளோர்ஸுங்க. ஆமாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 BHK இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 BHK, அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ், அடிஷ்னலாக ஒரு 2 BHK இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 BHK, ஒரு 2 BHK இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம 3 BHKவும் பார்க்க போகிறோம், 2 BHKவும் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ரேட்டை சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ கூட அண்ணா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்றுத்துக்கு ரேட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 வேரியண்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? 2 BHK, 3 BHK, கீழே இருக்கக்கூடியது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்பேஷியஸ் 3 BHK, டியூப்ளெக்ஸ் 4 வேரியண்ட்டில் இருக்குது. அந்த 4 வேரியண்ட்டுக்கு நான் ஒன்றுத்துக்கும் ஃபுல் ரேட் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோவும் பெருசாக வரும், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் வந்து சைஸை சொல்லிவிட்டு நான் அதுக்கேற்ற ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படி உள்ளே போகலாம். சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கார் பார்க்கிங்குள்ளே ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஃப்ளோரிங் போட்டுட்ருக்காங்க, பிளாக்ஸ் போட்டுட்ருக்காங்க. சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுக்குறாங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஏரியா சிட்டி லிமிட்குள்ளேயே வந்துட்டு CMD லிமிட்டுங்கிறது அம்பத்தூர் முன்னாடி மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி அந்தளவுக்கு மெயின் லொக்கேஷன். இந்த கைடாவில் சீவேஜ் லைன் இருக்குங்க. ஓகேங்களா?
சிவேஜ் லைன் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டில் செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. சம்பும் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் ஈபி லைன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸ் போர்வெல், அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ் போர்வெல் அடிஷ்னலாக வந்து சம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நேரம் என்ன திருப்பி சொல்கிறாரு, கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்களா? அதனால தான் இந்த ஒரு பில்லர்லையும் பார்க்க முடியும் இவி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வாங்க. சவுத் ஃபேஸிங் மெயின் டோருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வந்துடுச்சுங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே அந்த ரேட்லேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்டீரியர் ஒர்க்கும் சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணக்கூடிய ரேட். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எப்படி வாங்க, இப்படி வந்துடுங்க வெளியே. ஓகேங்களா? ஏன்னா அங்கே நின்று ஃபஸ்ட்டு எடுத்தோங்க, நம்ம சும்மாவே தங்க கலரு, அதில் இன்னும் நம்ம ரொம்ப தெரியுறோமா, அதனால் இங்கே வந்துட்டு மறுபடியும் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி மாற்றினேன். நான் ஆல்ரெடி நான் இன்ட்ரோவில் பார்த்தேன், வணக்கம் சொல்லும் போது என் மூச்சு கொஞ்சம் சொணக்கமாயிடுச்சு. அதனால தான் வெயிலாங்க போடுது, என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக அதுக்குன்னே என்ன பண்ணுறதுங்க, ஆக்சுவலாக நான் வெயிலுக்கு கூட கார் வாங்கணும்னு சத்தியமாக நினைக்கலங்க. வெயிலுக்கு கூட நான் கார் வாங்கணும்னு நினைக்கல. வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுங்க. பேக்கில் சாப்பாடு கட்டிட்டு வர முடியலைங்க. எங்கேயாவது பாத்திரத்தை போட்டு வந்துடுறேன், ஏதோ ஒன்று நடந்துடுது, அது நம்மளுக்கு தூக்கம் இதாக இருக்குது. வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே கண்டிப்பாக காசு எடுத்து வச்சு ஒரு கார் வாங்கிடுவாங்க. மற்றபடி எதுவுமே எனக்கு பிரச்சனையாக தெரியல. ஓகே, சவுத் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42%. ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸோட நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். சவுத் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங்க. இந்த வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி 25 டைல்ஸ் போட்டிருக்காங்க. என்ன ஷூ போட்டிருக்கீங்க வசந்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அங்கங்கே ஆணி இருக்குது. அதனால தான் வந்து நான் ஷூ போட்டிருக்கேன் சேஃப்டிக்காக. எப்பயும் நம்ம வந்து ஷூ கண்டு தான் வரும், உங்களுக்கே தெரியும். இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ எனக்கு சூட் ஆகும், எனக்கு பிடிக்கும். டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசு உலையோட இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு இந்த லொக்கேஷன் ஹைலைட்டில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியே ஒரு சின்ன ஒரு குட்டை இருக்குங்க, கோயில் குளம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்தோட்டம் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் இந்த மாதிரி ஸ்கேசிட்டி பிரச்சனை அந்த மாதிரி வர வாய்ப்புகள் கம்மி. இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கிரவுண்ட் வாட்டர் நல்லா ரீசார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கிச்சனுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ மாதிரி இருக்குங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க, வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனையும் சேர்த்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பில்டரே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி எம்எஸ் சாண்ட்ரிலோடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த டியூப்ளெக்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன சைஸ்ன்றதை சொல்கிறேன். டியூப்ளெக்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள். அந்த டியூப்ளெக்ஸில் வந்து உங்களுக்கு பின்னாடி அந்த பாண்ட் வியூவோடு இருக்குங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்த்தாச்சு. இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனியும் இருக்குது. பால்கனிக்கு யூபிவிசி டோர் கொடுத்துருக்குறாங்க, கொசு வலையோடு இருக்குங்க. பால்கனி ஹேண்டில் எம்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக சரண் டென்டல் கேர், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டுங்க. இங்கே இருக்குது யூஎஸ் டென்டல் கேர். இன்னும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி எனக்கு டென்டல் கேராகவே கண்ணப்படுது. அங்கே ஒரு 3, இங்கே 1, இங்கே 1. அங்கே கூட என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்களே நேரம், அங்கே கூட வசந்த் டென்டல் கிளினிக்னு இருந்ததுங்க. இன்னும் நம்ம பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்தேன். இங்கே கரெக்டாக நம்ம அன்னை வயலட் ஸ்கூல் அந்த ஆப்போசிட் சூரப்பட் மெயின் ரோட்லேயே. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கும் டைனிங்க்கும் இன் பிட்வீனில் உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டீல் க்ளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும். டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குங்க, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசுவலையோடு இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது, வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். ஓகேங்களா, எல்லாமே பிராண்டட் தான் போடுவோம்னு சொன்னாங்க. இல்லைனாலும் என்னோட தம்பி வசந்த் சொன்னா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வந்து ஓகே, நல்லா திருப்திகரமாக எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நிறை குறை எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஹோம்ஸ். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 toilet ஃப்ளாட்டுக்கு ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76 lakhs. இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்டீரியர், கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட்டுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து 3 BHK பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன்ஸ் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோருங்க இந்த 3 BHK. உங்களுக்கு இந்த மெயின் டோர் பாலிஷ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 1145 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 toilet ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குது இல்லையா. இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோட இருக்குது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைடான பேசேஜுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் நல்லா ஓரமாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 feet 2.25 feet இருக்குங்க. அந்த கேப் இருக்குது. கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் எந்த ஆங்கிளில் கூட வச்சுக்கலாம். ஒரு ஒதுக்குப்புறமாக ஸ்பேஸ் இருக்குது. இந்த வாஷ் பேஷன் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் 7 feet வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் வந்துடும். டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாடலில் கிச்சனை இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி நல்ல காமான ஏரியாவாக இருக்கிறது. ஆக்சுவலாக இங்கேருந்து சூரப்பேட் டோல்கேட்டும் பக்கங்க. ஓகேங்களா, நீங்கள் சூரப்பேட் டோல்கேட் வந்து டேரெக்டாக இங்கேருந்து ஏற முடியாது. பட் உங்களுக்கு தெரியணும், லேண்ட்மார்க் தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே இங்கேருந்து புழல் மெயின் ரோட், சூரப்பேட் மெயின் ரோட் வழியாக போயிட்டு மாதவரம் நம்ம பைபாஸ் இருக்கு இல்லையா, மதுரவாயல் பைபாஸ், அதில் வந்து நீங்கள் அப்படியே அசஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா இடத்துக்கும் டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம். இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த மாதிரி டிராஃபிக் இல்லாமல் போகணும்னு ஆசைப்படுவேன். அந்த விதத்தில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் ரோடு நம்ம சவுத் பெல்ட்டில் பிடிக்கும். கொஞ்சம் எல்லாத்துக்குமே கனெக்டிங் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையில் தாங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் யாராவது வச்சிருக்கீங்க, இல்லை ரெண்ட்டுக்காக ஒரு வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களே நல்ல ஒரு ரெண்டல் டெனண்ட்டாக நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நம்ம இன்ஜினியர் வசந்த் ரெண்டல் சர்வீஸ்னு ஒரு சேனலும் வச்சுருக்கோம். அது சம்மந்தமாகவும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கே கால் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துருங்க, வென்டிலேட்டர் ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி. கொசுவோட இருக்குது, யூபிவிசி டோர். இப்போ என்னன்னா நம்ம இன்னும் 2 பெட்ரூம் பார்க்கணும் இல்லையா. செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனிங்லேருந்து இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இந்த மெயின் டோருக்கு பக்கத்துலேயே உள்ள வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இங்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கூட நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த செல்ஃப், இந்த ஸ்பேஸும் சரி, அந்த செல்ஃபும் சரி, இந்த தனியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸும் சரி, இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது கூட நல்ல ஒரு யூனிஃபார்ம் ஃபினிஷ் இருக்கும். இங்கே இந்த கபோர்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு கண்ணாமூச்சி ஒளிஞ்ச விடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸுங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் இருக்குது.
இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 1145 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு ஹாப்பி ஹோம்ஸோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 lakhs. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் இல்லாமல் மற்றபடி ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட்டுங்க. கார் பார்க்கிங், இபி, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற ஹாப்பி ஹோம்ஸ்க்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இருங்க அந்த சைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தம் இந்த ப்ராஜெக்ட்டில் 4 வேரியன்ட் இருக்குங்க. உங்களுக்கு நான் 2 வேரியன்ட் காமிச்சிட்டேன். இப்போ வந்து டியூப்ளெக்ஸ் 3 BHK, அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 3 BHK ரெண்டுத்தோட சைஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1395 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்கனிஸோடு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்து செகண்ட் லெவல் வரைக்கும் உள்ள கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 1325 ஸ்கொயர் ஃபீட் ரேட் நான் சொல்லி இந்த மாதிரி 6500 rupees தாங்க. ப்ரைஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்டீரியரும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும். உங்களோட லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஹாப்பி ஹோம்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டாட்டா, பாய் பாய்.